வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நம்மளோட பூர்வ புண்ணிய கர்மாவாக செயல்பட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில மீன ராசிக்கு 2025 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியை குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். சனியும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார், விரய சனியாக இருக்கிறார். அது ஒன்றுமே 2025 மார்ச் வரைக்கும் விரய சனி நீடிக்கிறது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள ராகுவும் கேது 7ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். இந்த 4 கிரக ஆண்டு கிரகங்களுக்கும் எந்தவித மாற்றங்களும் பயிற்சிகளும் இல்லை. சரி, இப்படி இருக்கும்போது மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எப்படி இருக்க போகிறார் என்று பார்க்கும் பொழுது, ராஜோகாதிபதியாக செவ்வாய் 5ஆம் இடத்திலே நீடித்து இருக்கிறது. நீச்சமா இருந்தாலும் நீடித்து இருக்கிறது ஒரு பலம்தான். ஏன்னா என்னதான் அதோட சக்தி நீச்சமா போய் பலம் குறைவா இருந்தாலும் அவர் ராஜோகாதிபதியாக இருப்பதனால 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறது தப்பு இல்லை. அவர் சில குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது, அவங்களுக்காக சில மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாதத்தின் இறுதி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கே 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் பொழுது தொழில சில டெவலப்மெண்ட், அடுத்து வரக்கூடிய மீனராசி ஜென்மசனி வரும் பொழுது எப்படி நீங்க தொழில் அபிவிருத்திக்காக சில கடுமையான உழைப்புகளும் முயற்சிகளும் செய்ய போறீங்களோ அதுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட விஷயங்கள் சிலது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல சூரியன் 10ஆம் இடத்திலே இருந்து நல்ல ஒரு தொழில முன்னேற்றத்தையும் அந்த போக்கஸையும் கொடுத்துட்டு இருந்த சூரியன் இப்ப 11ஆம் இடத்துக்கு தை மாசம் பிறக்கிறப்போ ஜனவரி 14ஆம் தேதி வர்றது ஒரு நல்ல விஷயங்கள். இதுவரை கடந்த ஒரு மாசம் 2 மாசமா அங்க உழைத்த உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வரவு, ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 2வது 3வது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தை மாசத்துக்கு அப்புறம் ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த அந்த சூரியனோட பயிற்சி நம்ம நன்றாக இருக்கிறது. அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல 3 நாள் இருந்தாலும் 10ஆம் இடத்துல புதன் 4ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து விஷயமா வாங்குறது, ஒரு இடம் மாறுறது, ஒரு வீடை கொடுத்து இன்னொரு வீடை வாங்குறது, அல்லது இடம் கொடுத்து இடம் வாங்குறது, ஒரு வண்டியை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை அப்கிரேட் பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஜனவரி மாதம் குறிப்பாக 2வது 3வது 4வது வாரத்தில் புதனோட சஞ்சாரத்தினால கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சோசியல் மீடியா, கிரியேட்டிவ் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி வாரம் 11ஆம் இடம் மகரத்துக்கும் போய் பார்ப்பதும் நல்லா இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். குருவின் பார்வை பெறுவதனால நல்லாவே இன்னும் மாணவர் செல்வங்கள் எல்லாரும் கொஞ்சம் கிளாரிட்டியோட படிக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கிறது, அது மாதிரி விஷயங்களை நல்லாவே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதனின் சஞ்சாரங்களும் கொடுக்குது. இப்போ சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் கும்பத்துல 12ஆம் வீட்லயே கிட்டத்தட்ட 3 வாரம் இருந்து கடைசி 3 நாட்கள் கடைசி வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே உச்சம் பெறுகிறார். ஸோ கடைசி வாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய அமைப்புகள். முதல் 3 வாரம் விரயங்களை கொடுத்தாலும் விரயங்களை போட்ட சுப விரயங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல லாபம் செய்யக்கூடியது. அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாசத்துல லாபம் பெறக்கூடிய விஷயத்துக்கு தேவையான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக சுக்கிரன் உச்சத்தில் ஆகக்கூடிய அந்த கடைசி வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எல்லாம் கூட்டி வலிச்சு பார்க்கும் பொழுது கடைசி வாரத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. முதல் 3 வாரம் சில விரயங்களும், சில முயற்சிகளும், சில தொழிலுக்காக சில அபிவிருத்திகளும், சில நல்ல ஒரு காரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மீனராசிக்கு ஜனவரி 2025 இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக சில முதலீடுகள், சில முயற்சிகள், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு அடிப்படை மாதமாக கண்டிப்பாக மீனராசி 2025 ஜனவரி மாதம் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் முற்காலத்தில் ராகு பயிற்சி ஆகி ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகிறதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற
ஒரு ஒரு நல்ல அமைப்பு, இப்போ ஒரு பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப்பு, நட்பு அது மாதிரி விஷயத்துல ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மீன ராசிக்கு ஜனவரி மாதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்களே தவிர, இப்போ அடுத்து வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல, அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எப்படி தசாபுக்திகள் போகுது, அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், கோச்சாரத்துல எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் எடுக்க முடியும். அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்க போகுது, ஜென்ம சனியில வந்து நீங்க எப்படி முயற்சி எடுத்து எப்படி ஜெயிக்க போறீங்க, அது வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஜென்ம சனியா அல்லது உயர்வை கொடுக்கக்கூடிய ஜென்ம சனியாங்கிறது நல்லாவே நம்ம பார்க்க முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர நம்ம தசாபுக்தியில் பார்த்தோ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான பலன் எடுக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.